அஸ்ஸலாமு அலைக்கும். ஐ எம் ஃபௌமியா ஃப்ரம் எஃப்எஃப் விஷன். வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் ரொம்ப நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். அல்ஹம்துலில்லாஹ் நாங்களும் இங்கே ரொம்பவே நல்லா இருக்கிறோம். நாங்கள் இப்போ வெளியில் போகிறதுக்காக தான் கிளம்பியிருக்கிறோம். இங்கே கண்டினியூவாக ஒரு 3 நாளைக்கு லீவ் இருக்குது. அதனால தான் லாங்காக எங்கேயாவது போகலாம் அப்படின்னு கிளம்பியாச்சு. எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜொஹூரில் ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டு இருக்கிறாங்க. அவங்கள தான் போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியிருக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா லீவ் அப்படின்னாலே நல்லா ரோடெலாம் ஜாமாக இருக்கும். இப்போ காலையில் நாங்கள் ஒரு 11-11:30 மணி போல் கிளம்பியிருக்கிறோம். இப்போ நாங்கள் போய் சேர்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு தெரியல. இப்போ இந்த டோலில் பே பண்ணிவிட்டு ஹைவே ஏறியாச்சு. இந்த ஹைவே அந்தளவுக்கு ஜாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வேஸில் போட்டிருக்கு. ஆனால் போகிறப்ப தான் தெரியும் எப்படி இருக்குன்னு. ஹைவே ரொம்ப ஜாமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வேறு ஒரு பாதை எடுத்துருந்தோம். அங்கே என்னென்னா பாதை ஃபுல்லாகவே மரம் விழுந்து கிடக்கு. ஃபுல்லாக நல்லா மழை பெஞ்சு நல்லா காற்றடிச்சிருக்கோம் போல இருக்குது. அதனால நல்லா எங்கே பார்த்தாலும் மரம் விழுந்திருக்கு. வேறு வழியே கிடையாது. நம்ம எப்போ போய் சேர போகிறோன்னு தெரியல. கொஞ்சம் கொஞ்சமாக பொறுமையாக போயிட்டே இருக்கிறோம். நம்ம ஹைவே விட்டு வெளியாகி வில்லேஜ் சைடு இருக்கிற ரோட் வழியாக தான் போயிட்டுருக்குறோம். பார்க்கவே ரொம்ப பச்சை பசேன்னு சூப்பராக இருக்குல்ல. இது பார்க்குறப்ப பார்த்திங்கன்னா கொஞ்சம் நம்ம ஊரில் இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீலிங்கும் கிடைக்கிது. அவ்வளோ அழகாக இருக்குது இந்த ஊர். இப்போ டைம் பார்த்திங்கன்னா 4:30 கிட்ட ஆகுது. திரும்ப ஹைவேலேயே ஏறிட்டோம். வழியில் சாப்பிட்டுட்டும் வந்தாச்சு. ஏன்னு பார்த்திங்கன்னா டைம் ஓடிக்கிட்டே இருக்குது. நம்ம காலையில் கிளம்பி மதியானமே ஜொஹூருக்கு போயிடலாம் அப்படின்னு நினச்சிருந்தோம். ஆனால் அந்த மாதிரி இல்லை. இப்போவே ஈவினிங் 4:30 ஆகிடுச்சு. பாதி தூரம் வரைக்கும் ஹஸ்பண்ட் ட்ரைவ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா நான் ட்ரைவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இப்போ போகிற வழியிலேயே ஒரு ஃப்ரெண்ட் வீடும் இருக்குது. அங்கே போயிட்டு போகலாம் அப்படிங்கிறது தான் பிளான். இந்த வழி பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். 2 சைடுமே நல்லா ஃபுல்லாகவே மரம் வச்சுருப்பாங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குல்ல. நடுவில் ரோட் மட்டும் தான் இருக்கும். இங்கே வழியில் எதுவும் பெருசாக ஊரெல்லாம் இருக்காது. இந்த மாதிரி ஹைவே தனியாக தான் இப்படி போயிட்டுருக்கிற மாதிரி இருக்கும். வர வழியில் ஒரு ஃப்ரெண்டு வீட்டுக்கும் போயிட்டு ஜொஹூர் சேர்கிறதுக்கு பார்த்திங்கன்னா நைட்டாகவே ஆயிடுச்சு. இங்கே ஜொஹூர் கிட்ட உலுத்திராம் அப்படிங்கிற ஒரு பிளேஸில் தான் ஃப்ரெண்ட் இருக்கிறாங்க. அங்கே தான் நம்ம இப்போ போக போகிறோம். இப்போ வீட்டுக்கு வந்தாச்சு. இது ஒரு ஹோம் ஸ்டே தான் எடுத்திருந்தாங்க. அங்கே தான் நாங்கள் இப்போ ஸ்டே பண்ண போகிறோம். ஹோம் ஸ்டேவோட டூர் இப்போ பார்த்துடலாம். கீழே பார்த்திங்கன்னா ஒரு ஹால் இந்த மாதிரி இருக்குது. வீடு பார்க்குறதுக்கு ரொம்பவே நீட்டாக அழகாக இருந்துச்சு வீடு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உள்ளே அப்படியே போனோன்னா டைனிங் ஹால் அப்புறம் கிச்சன் எல்லாம் சேர்ந்த மாதிரி தான் இருந்துச்சு. கிச்சனில் பெருசாக ஒன்றும் ஸ்டவ்லாம் வைக்கல. இண்டக்ஷன் ஸ்டவ் மட்டும் வச்சுருந்தாங்க. அப்புறம் பக்கத்தில் இங்கே ஒரு சின்ன ரூம் இருக்குது. எல்லாமே பார்க்குறதுக்கு ரொம்ப நீட்டாக அழகாக இருந்த மாதிரி இருந்துச்சு. ரொம்ப பெரிய வீடு இல்லாமல் ரொம்ப சின்னதாக அழகாக கச்சிதமாக இருந்தது நாங்கள் எல்லோரும் போய் இருக்கிறதுக்கு. அப்புறம் கீழேயே ஒரு பாத்ரூமும் இருக்குது. இதுதான் கிச்சன். கிச்சன் பார்த்திங்கன்னா ஒரு சிங்க், அதுக்கப்புறம் இண்டக்ஷன் ஸ்டவ் வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட்டு மேலே ஏறி வந்தோன்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஹால்லே ஒரு பெட் போட்டு வச்சுருக்குறாங்க. எக்ஸ்ட்ரா ஆள் வந்தால் படுக்கிறதுக்காக. அப்புறம் இது மாஸ்டர் பெட்ரூம். மாஸ்டர் பெட்ரூமில் ஒரு கிங் சைஸ் பெட்டும் போட்டிருக்குறாங்க. அப்புறம் இங்கே கேபினெட்ஸ்லாம் எதுவும் பெருசாக அடிக்கலை. வீடு வாங்கிட்டு கேபினெட் அந்த மாதிரி ஒர்க்லாம் பண்ணியிருக்கல அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா கிச்சன்லேயும் கிச்சன் கேபினெட்லாம் எதுவுமே இல்லை. அப்புறம் இது அடுத்த பெட்ரூம். இந்த பெட்ரூமுக்கும் இன்னொன்று அடுத்த பெட்ரூமுக்கும் பார்த்திங்கன்னா ஒரே பாத்ரூம் தான் வச்சுருக்குறாங்க. ஸோ இதுவும் இது அதுக்கு அடுத்த பெட்ரூம். இதுதான் செகண்ட் பெட்ரூமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ லாஸ்ட்டாக காமிச்ச பெட்ரூம் விட இது கொஞ்சம் பெருசாக இருக்குது. ஸோ அவ்வளோதான் ஹோம் டூர். நெக்ஸ்ட் டே காலையிலேயே கிளம்பி ஹஸ்பண்டோட ஃப்ரெண்ட் வீட்டுக்கு தான் வந்திருக்கிறோம். அவங்க பார்த்திங்கன்னா வீடு இங்கே கட்டிகிட்டு இருக்கிறாங்க. இன்ஷால்லா நெக்ஸ்ட் மந்த் அந்த மாதிரி வீடு கம்ப்ளீட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அவங்களோட ஏரியா பார்க்குறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்குது. பார்க்க கொஞ்சம் நல்லா சூப்பராக ஒரு பச்சை பசேன்னு இருக்கிற மாதிரி இருக்குல்ல. கொஞ்சம் நம்ம ஊரோட ஃபீலும் எனக்கு வருது. ஏன்னா அந்தளவுக்கு அழகாக இருக்குது இந்த ஊர். இப்போ ஹஸ்பண்டோட ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போயிருந்தோம்னா அவங்க வீட்டில் லன்ச்லாம் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. அங்கே தான் லன்ச் சாப்பிட்டோம். பிரியாணி தான் நமக்கு வாங்கி வச்சுருந்தாங்க. அங்கே சாப்பிட்டுட்டு நம்ம கிளம்பியாச்சு. போகிற வழியில் இங்கே ஒரு கல்யாணமும் நடந்துகிட்ருக்கு.
இவங்க ஊருக்கு வந்து நான் ஆல்ரெடி வந்திருக்கிறேன். ஆனால் இப்போ ஒரு புதுசாக ஒரு பிளேஸ்க்கு அழைச்சிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஹஸ்பண்டோட ஃப்ரெண்ட் அழைச்சிட்டு போயிட்டுருக்காங்க. ஹஸ்பண்டும் அவங்க ஃப்ரெண்டு 2 பேருமே முன்னாடி போகிற அந்த காரில் போயிட்டுருக்காங்க. அவங்கள ஃபாலோ பண்ணி தான் நாங்கள் போய்கிட்டு இருக்கிறோம். ஏன்னா அந்த இடத்துக்கு போகிறதுக்கு நம்ம காரில் போக முடியாது. ஸோ அந்த காரில் தான் போய் ஆகணும். ஸோ பாதி தூரம் வரைக்கும் நம்ம காரில் நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருக்குறேன். இந்த வழியெல்லாம் பார்க்குறப்ப நம்ம ஊர் மாதிரி தான் இருக்கு. மலேசியாவில் இப்படி ஒரு இடமா அப்படிங்கிற மாதிரி தான் எங்கள் எல்லாருக்குமே இருந்தது. ஏன்னா அப்படியே நம்ம ஊர் மாதிரியே நல்லா சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. இங்கே 2 சைட்லேயும் தெரிகிறது ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா பாமாயில் ட்ரீ தான் இதெல்லாம். அது உள்ளே தான் போயிட்டுருக்குறோம். இங்கே ரோடெலாம் அந்த அளவுக்கு நல்லா இருக்காது உள்ளே. அதனால் இந்த காரில் போக முடியாது. ஆக்சுவலாக அங்கே ரோடே கிடையாது. அதனால் அந்த காரில் தான் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாதி தூரத்துலேயே போய் நம்ம ஸ்டாப் பண்ணிவிட்டு அந்த காருக்கு ஏற போகிறோம். இப்போ நம்ம இங்கேயே காரை நிப்பாட்டிட்டு அவங்க காரில் பின்னாடி தான் ஏறி போக போகிறோம். நல்லா ஓப்பன் ஸ்பேஸில் போயிட்டுருக்குறோம். பார்க்கவே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குல்ல. இந்த குட்டீஸ்லாம் நீங்கள் ஆல்ரெடி வீடியோவில் பார்த்துருப்பீங்க. ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டு பிள்ளைங்க தான். எல்லாமே செம்மையாக என்ஜாய் பண்ணிட்டு வந்துட்டுருக்காங்க. தசைனும் பாருங்களேன், செம்மையாக அவனுக்கும் இந்த இடம்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கு. நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்ருக்குறான். இங்கே சுத்தமாக ரோடே கிடையாது. இந்த மாதிரி தான் போயிட்டுருக்குறோம். பார்த்தீங்கன்னா என்னமோ ஜுராசிக் பார்க்குள்ளே போகிற மாதிரியே ஒரு ஃபீலிங். அந்த மாதிரி படத்தெல்லாம் பார்த்த மாதிரி தான் இருக்குது இந்த இடம் பார்க்குறதுக்கு. இந்த வழியை பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்குது. சுற்றியுமே காடு மட்டும் தான் இருக்குது. இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சம் அங்கே ஆறு தெரிய ஆரம்பிக்குது. இந்த ஆறுன்னு நினைக்கிறேன், எனக்கும் சரியாக தெரியல. ஆனால் நல்ல தண்ணி அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அதுக்கப்புறம் அங்கே நிறைய பேர் மீனும் பிடிச்சிட்ருக்குறாங்க. இங்கே டென்ட் போட்டுட்டு இங்கே உட்காந்து மீன் பிடிப்பாங்களாம். இங்கேயே குக் பண்ணியும் சாப்பிடுவாங்களாம். ஆனால் இதெல்லாம் கேட்குறப்பவே நமக்கும் ஆசையாக தான் இருந்தது. ஆனால் நமக்கு அந்த அளவுக்குலாம் நமக்கு டைம் கிடையாது. வீட்லேயும் சாப்பிட்டுட்டும் வந்தாச்சு. ஸோ இப்போ நேராக நம்ம அங்கே போயிட்டு நம்ம கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு நம்ம கிளம்ப போகிறோம். தண்ணியில் பிள்ளைங்க குளிக்கிறதுக்காக ட்ரெஸ்ஸும் வாங்கிட்டு வந்திருக்கிறாங்க. அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக ஆற்றுல இறக்கிடுங்க. ஹமீதான பசங்க அவங்க 2 பேருமே இந்த இடத்துல நிறைய குளிச்சு பழக்கம் இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம தசீம் குட்டிக்கும் அவங்க குளிக்க போனதை பார்த்ததும் உடனே இவரும் நானும் குளிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. தசீமே எங்கே போகிற? என்னத்துறமா தசீமே அல்ல போகாத போகாத.
பசங்கள்லாம் வந்து தண்ணியை பார்த்ததுமே வந்து இறங்கி குளிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க வந்து நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணுறது பார்க்குறப்பவே நமக்கு வந்து ஆசையாக இருக்குது. நம்ம வந்து ஆனால் குளிக்கிறதுக்காக ட்ரெஸ் எல்லாம் வந்து எடுத்துகிட்டு ப்ரிப்பேர்டாக வரல, அதனால் வந்து குளிக்க போகலை. ஆனால் பிள்ளைங்க வந்து நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்ருக்குறாங்க. இந்த மாதிரி ஆறு ஏரியிலலாம் குளித்து உங்களுக்குலாம் பழக்கம் இருக்கான்னு சொல்லுங்கள். எங்களுக்கு வந்து உண்மையிலேயே வந்து நல்லா சூப்பராக ஜாலியாக இருந்த மாதிரி இருந்தது. போய் குளிக்க முடியல, ஆனால் கொஞ்சம் நேரம் தண்ணியில் இறங்கி நின்றுட்டு இருந்தோம். இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஆழமாக தான் இருக்குது. இங்கே குளிக்கிறதா இருந்தால் கண்டிப்பாக ஸ்விம்மிங் தெரிஞ்சால் தான் வந்து குளிக்க முடியும். தசீம்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்விம்மிங்லாம் தெரியாது. தசீம் குட்டி வந்து சும்மா முன்னாடியே நின்றுட்டு தான் வந்து விளையாடிட்டு இருக்கிறாரு. நாங்கள் வந்து ரொம்ப தூரம் போகிறதுக்கு அலோவ் பண்ணல, அதுக்காக தான் தசீன் வந்து நின்று பார்த்துட்ருக்கான். ஆனால் வந்து ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டு பசங்களுக்கு வந்து நல்லா சூப்பராகவே ஸ்விம்மிங் வந்து பண்ணுவாங்க. ஆல்ரெடி இவங்களை வந்து வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ரேடாங் வீடியோவில் வந்து இவங்க தான் வந்து நல்லா சூப்பராக கடல்லே ஸ்விம்மிங் வந்து பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டு அவங்களுக்குமே நல்லா சூப்பராக ஸ்விம்மிங் தெரியும். ஸோ அவங்களாம் இருக்கிறதுனால தான் வந்து தைரியமாக வந்து பிள்ளைங்களை வந்து இங்கே இறங்க சொல்லியிருந்தோம். ஆற்றுல வந்து குளித்து முடிச்சதுக்கப்புறமா தசின் வந்து பார்த்திங்கன்னா கார் மேலே ஏறி தான் வந்து படுத்துட்டு வந்துட்டுருக்கிறான். ஜஃப்ரான் வந்து அவன் மேலே ஏறி உட்காந்துட்டு அவனும் வந்து வேடிக்கை பார்த்துட்டு வந்துட்டுருக்கான். இந்த மாதிரி அனுபவம்லாம் வந்து என்னோடய பிள்ளைங்களுக்கு கிடைச்சதே கிடையாது. இப்போ தான் அவங்க வந்து ஜாலியாக இந்த மாதிரிலாம் என்ஜாய் பண்ணிகிட்ருக்குறாங்க. நம்ம வந்து நினைப்போம் இதெல்லாம் வந்து ரிஸ்க்காக இருக்குமோ அப்படின்லாம், ஆனால் வந்து ஸ்லோவாக தான் வந்து போயிட்டுருக்குறாங்க. ஆனால் இதே மாதிரி வந்து வெளியில் போய் விளையாடினது, ஆற்றுல குளித்தது, இதெல்லாம் வந்து என்னோடய பிள்ளைங்களுக்கு கிடைச்சதே இல்லை. நம்மளாச்சும் சின்ன பிள்ளைல அங்கங்கே போயிருப்போம் வந்திருப்போம். ஆனால் ஃபாரா, தசீம் இவங்கெல்லாம் வந்து போனதே கிடையாது. இப்போ ஃபஸ்ட் டைம் இதெல்லாம் வந்து நல்லா சூப்பராக என்ஜாய் பண்ணிகிட்ருக்குறாங்க. இப்போ நம்மலாம் வந்து பிள்ளைங்களை வெளியில் போய் விளையாட விடுறதே வந்து ரொம்ப யோசனை பண்ணுற மாதிரி தான் இருக்குது. அந்த அளவுக்கு போகிறதும் கிடையாது. பிள்ளைங்களும் வந்து மோஸ்ட்லி ஃபோன்லேயே வந்து அடிக்டடாக தான் இருக்காங்க. எப்போதுமே லீவில் கூட பார்த்திங்கன்னா ஃபோன் தான் பார்த்துட்ருக்காங்க. இந்த மாதிரி வெளியில் வரப்போ அவங்களுக்கும் வந்து ஒரு புது அனுபவமாக இருக்கும். நைட்டு வந்து ஜோஹர் பாரு சிட்டி வந்து கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கிளம்பி வந்திருக்கிறோம். இங்கே வந்து தங்காபே அந்த மாதிரி இடம்லாம் போய் பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும்னு சொல்லியிருந்தாங்க. அங்கே தான் போகலான்னு பார்க்குறோம். இங்கேருந்து நான் அந்த வீடியோவில் காமிக்கிறேன்ல, தூரத்தில் பில்டிங்லாம் தெரியுதுல, அது வந்து சிங்கப்பூர். இங்கேருந்து சிங்கப்பூரும் வந்து நல்லா சூப்பராகவே தெரியும். சரி, இன்னும் கொஞ்சம் கிட்ட போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் வந்து இப்போ போய்கிட்டு இருக்கிறோம். ஸ்கூல்லாம் லீவாக இருக்கிறதுனாலே என்னமோ தெரியல, ரொம்பவே எல்லா வழியுமே வந்து ஜேமாக தான் இருந்துகிட்ருக்குது. சரி பரவாயில்ல, போய் உட்லேண்ட்ஸ் செக் பாயிண்ட்டை பார்க்க போகலாம் அப்படின்னு தான் போயிட்டுருக்குறோம். இங்கே போர்ட்லேயே வந்து போட்டிருக்கு பாருங்கள், உட்லேண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து சிங்கப்பூர் தான். சிங்கப்பூரில் இருக்கிற உட்லேண்ட்ஸ் செக் பாயிண்ட் வந்து இங்கே ஜோஹர் பாருலேருந்தே வந்து நம்ம பார்க்க முடியும். இங்கே ஒரு பிரிட்ஜ் தெரியுதுல, இந்த பிரிட்ஜ் வழியாக தான் வந்து சிங்கப்பூருக்கு போகலாம். அதாவது மலேசியா டு சிங்கப்பூர் போகிற பிரிட்ஜ் தான் இது. நடுவில் வந்து கடல் தெரியுது பாருங்கள். நமக்கு இங்கேருந்து பார்க்குறதுக்கு ஆறு மாதிரி தான் இருக்கும், ஆனால் அது வந்து ஒரு கடல் தான். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அங்கே தூரத்தில் வந்து நல்லா வெளிச்சமாக தெரியுதுல, அந்த இடம் தான் உட்லேண்ட்ஸ் செக் பாயிண்ட். தசீமே, ஷூவெல்லாம் கீழே போட்டுறாத. சிங்கப்பூருக்கு போயிடும் அப்புறம் உன்னோட ஷூ. இப்போ இங்கே இருக்கிற இந்த மரீனா பிளேஸ் அப்படிங்கிற இடத்துலேருந்து தான் நம்ம வந்து சிங்கப்பூர் வந்து பார்த்துட்ருக்குறோம். இங்கேருந்து பார்க்குறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கிட்டவே இருக்கிற மாதிரி தான் தெரியுது. அதாவது கொஞ்சம் விட்டால் நீந்தி கூட சிங்கப்பூருக்கு போயிடலாமா அப்படின்லாம் கூட நாங்கள் வந்து பேசிகிட்டு இருந்தோம். தசீம் வா, சாப்பிட போகலாம் வா. இங்கே வேணாம், வேற எங்கேயாவது போகலாம். சரி வா. சிங்கப்பூரோட சேர்த்து ஒன்று வீடியோ எடுத்திருக்கேன். நீ காமி, நீ எக்ஸ்பிளைன் பண்ணு. Any Singapore, any Malaysia, tujuh. இங்கிலீஷ்ல சொல்றா. யாரா மலையில கேட்டா உன்ட்ட?
This is Singapore. This is Malaysia. And That's it. it's me. This is my mom. This is me. This is Singapore. போதுமா? ஓகே போதும், ரொம்ப தேங்க்ஸ். ஸோ அவ்வளோதான், இங்கேருந்தே வந்து சிங்கப்பூரையோ வந்து நல்லா சுற்றி பார்த்தாச்சு. அதாவது இந்த இடத்துல நின்றுட்டே வந்து சுற்றி சுற்றி நாங்கள் பார்த்துட்டோம். இப்போ வந்து ரொம்பவே பசிக்குது அப்படின்னு சொல்லிட்டு பிள்ளைங்களாம் சொன்னதுனால நம்ம வந்து இங்கேருந்து கிளம்பி நேராக எங்கேயாவது சாப்பிட தான் வந்து போகணும். தசீன் வந்து ஜொஹூர் வந்ததுலேருந்து இந்த ஷாப்பில் தான் வந்து போய் சாப்பிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். லேசி மண்டே அப்படிங்கிற ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் வந்து சாப்பிட வந்திருக்கோம். அப்படி என்ன தான் இங்கே இருக்குது அப்படின்னு தெரில. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய சைஸில் பர்கர் வந்து இருக்கும், அதை சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். ஆனால் நான் வந்து எனக்கு பர்கர்லாம் சாப்பிட வேணாம், வேறு ஏதாவது ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆனியன் ரிங்ஸ் அப்புறம் வந்து ஸ்வீட் பொட்டேட்டோ சிப்ஸ் இதெல்லாம் வந்து ஆர்டர் பண்ணியிருக்கிறோம். ஸ்வீட் பொட்டேட்டோ சிப்ஸ் வந்து ரொம்பவே சூப்பராக இருந்தது. இவங்க கிட்ட வந்து ப்ரைஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும் குவான்டிட்டி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நிறையாவே இருக்குது. ஒரு பர்கர் வந்து ஒரு ஆள்லாம் சாப்பிட்டு முடிக்க முடியுமா அப்படிங்கிறது எனக்கு கண்டிப்பாக தெரில. ஆனால் எங்களால் கண்டிப்பாக சாப்பிட முடியாது. இந்த ஒரு பர்கரை வந்து நாங்கள் 3 பேர் வந்து சாப்பிட்ருந்தோம். பார்த்திங்கன்னா நிறையாவே இருந்துச்சு, எங்களால் கம்ப்ளீட் பண்ணி முடிக்கவே முடியல. ரொம்ப ஆனால் டேஸ்ட் வைஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. Ini pasta வந்துருச்சு. இங்கே pasta இருக்கும். Ini pasta ட்ரை பண்ணுங்க, சூப்பரா இருக்கும். என்ன பண்ணிட்டு ஓர் கறி கஸ்டமர் சாப்பிட. இந்த ஷாப்போட ஸ்பெஷல் வந்து பார்த்திங்கன்னா இந்த பர்கர் தான் சொன்னால் கூட, ஆனால் இங்கே பாஸ்தா இது எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் இந்த பெஸ்தோ பாஸ்தா வந்து ரொம்பவே டேஸ்டியாக சூப்பராக இருந்துச்சு. எனக்கு வந்து பர்சனலாக ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. இதில் இருக்கிற இந்த எக்காக இருக்கட்டும், அப்புறம் அந்த பெஸ்தோ சாஸ் வந்து ரொம்பவே நல்லா இருந்தது. சில இடத்துல வந்து இந்த பெஸ்தோ சாஸ் வந்து கொஞ்சம் ராவாக இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் இங்கே வந்து நல்லாவே பர்ஃபெக்டாக வந்து குக் பண்ணியிருந்தாங்க. ரொம்பவே எனக்கு வந்து பிடிச்சிருந்தது. நெக்ஸ்ட்டு நாங்கள் ஆர்டர் பண்ணியிருந்தது வந்து இந்த நேச்சோஸ் தான் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம். அதுவுமே டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது. அவ்வளோதான், டின்னர்லாம் வந்து இங்கேயே சாப்பிட்டு முடிச்சுட்டு திரும்ப ஹோம் ஸ்டேக்கே வந்து கிளம்பியாச்சு. நெக்ஸ்ட்டு நாளைக்கு ஒரு நாள் இருக்குது, நாளைக்கும் கொஞ்சம் சுற்றி பார்த்துட்டு இங்கேருந்து நம்ம வந்து கிளம்ப வேண்டியது தான். நெக்ஸ்ட் டே வந்து காலையிலேயே எந்திரிச்சாச்சு. இன்றைக்கி வந்து இந்த ஹோம் ஸ்டே வந்து செக் அவுட் பண்ணிவிட்டு ஹோம் ஸ்டேக்கு ஒரு பாய் பாய் சொல்லிவிட்டு இங்கேருந்து கிளம்ப வேண்டியது தான். 2 நாள் வந்து எப்படி போச்சுன்னே தெரியல, ரொம்பவே சூப்பராக போயிட்டு இருந்தது. பின்னாடி போ. இப்போ நம்ம வந்து எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜொஹூரில் இருக்கிற ஃபாரஸ்ட் சிட்டி அப்படிங்கிற பிளேஸ்க்கு தான் வந்து போயிட்டுருக்குறோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால தான் எப்படி இந்த பிளேஸ் இருக்குது பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருக்குறோம். இங்கே வந்து தூரத்தில் நிறையா பில்டிங்ஸ் வந்து தெரியுதில்ல, அதுதான் வந்து ஃபாரஸ்ட் சிட்டி. அதாவது பில்டிங்ஸ் எல்லாம் வந்து பார்க்குறதுக்கு இங்கேருந்து ஒரே மாதிரியே இருக்கிற மாதிரி தான் இருக்குது. கிட்ட போயிட்டு பார்த்தா தான் தெரியும் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த இடம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. இந்த ஏரியா வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி தான் வந்து ஃபுல்லாகவே வந்து உருவாக்கியிருக்காங்க. இன்னும் இதை வந்து டெவலப் பண்ணி கொண்டு போயிட்டே இருக்கிறாங்க. மோஸ்ட்லி இங்கே இருக்கிறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சிங்கப்பூரில் இருக்கிறவங்க தான் வந்து பை பண்ணியிருக்கிறாங்க இந்த அப்பார்ட்மெண்ட்ஸ்லாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. எனக்கு வந்து அந்தளவுக்கு வந்து கிளியராக தெரியாது, ஏன்னா நம்ம வந்து இந்த பக்கம் இல்லைல்ல, அதனால் எனக்கு அவ்வளோவா தெரியாது. மற்றவங்க சொல்கிறத கேட்டு தான் நானும் வந்து சொல்லிகிட்ருக்கிறேன். ஸோ இப்போ இங்கே உள்ளே போயிட்டு என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ இங்கே வந்து உள்ளே வந்தாச்சு. உள்ளே வந்ததுக்கப்புறமே வந்து இங்கே ஒரு பெரிய பில்டிங் வந்து இருந்தது. இங்கே இருக்கிற எல்லா பில்டிங்லேயும் வந்து ஃபுல்லாகவே அங்கங்கே வந்து செடி வச்ச மாதிரி வந்து கட்டியிருக்கிறாங்க. மேபி அதனால தான் ஃபாரஸ்ட் சிட்டின்னு பேர் வச்சுருக்கிறாங்களா என்னன்னு தெரியல. இங்கே வந்து சேல்ஸ் கேலரி இருக்குது. நம்ம உள்ளே போயிட்டு சேல்ஸ் கேலரியில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம்.
இங்கே சேல்ஸ் கேலரி உள்ளே வந்ததுமே எனக்கு வந்து அவ்வளோ ஒரு ஆச்சரியமாக இருந்துச்சு. ஏன்னா இவ்வளோ பெரிய இடத்தையே இந்த இடத்துல வந்து உருவாக்கியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா சேல்ஸ் கேலரியே வந்து அவ்வளோ பெருசாக இருக்குது. அதான் நைட்டில் தான் அழகாக இருக்கும்னு அவங்க சொன்னாங்க. இங்க பாரு ரோட் ஆமா 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 கார் ரோட் கார் கார் தோக்கு காலே ஆமா எடுத்து ஓடிட்டோம் டவுன் 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 சாரி நோ 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 அப். இங்கே வச்சுருக்குறாங்க பாருங்கள், இந்த மாதிரி தான் இந்த ஏரியா வந்து உருவாக்கியிருக்கிறாங்க. இவ்வளோ பெரிய ஏரியாவாக இருக்குங்கிறதே வந்து இந்த இடத்த பார்த்ததுக்கப்புறம் தான் நான் வந்து தெரிஞ்சிட்ருக்கேன். இங்கே வந்து சில பில்டிங்ஸ் எல்லாமே வந்து கட்டி முடித்து சோல்ட் அவுட்டும் ஆகிடுச்சு. இன்னும் சில ஏரியா மட்டும் வந்து டெவலப் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி வந்து போட்டிருந்தாங்க. பார்க்கவே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குல்ல இடம். இந்த ஏரியா அப்படியே வந்து சீ சைடில் தான் வந்து உருவாக்கியிருக்கிறாங்க. இங்கேருந்து வந்து சிங்கப்பூர் வந்து நல்லா சூப்பராகவே தெரியும். அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து இடையில வந்து இந்த கடலோட தண்ணி வந்து உள்ளே போகிற மாதிரியும் வந்து வச்சுருக்குறாங்க. நடுவில் பில்டிங் வச்ச மாதிரி இருக்குது. இந்த மாதிரி தான் வந்து இந்த இடத்த வந்து உருவாக்கியிருக்கிறாங்க. பார்க்கவே ரொம்ப ரொம்ப வந்து பிரமிப்பாக இருந்துச்சு. அவ்வளோ அழகாக வந்து பண்ணியிருக்கிறாங்க இது எல்லாமே. இந்த ஃபாரஸ்ட் சிட்டி உள்ளேயே வந்து வாட்டர் பார்க் வந்து குட்டியாக வந்து இருக்குது. அதில் வந்து சின்ன பிள்ளைங்க குளிக்கிறதுக்கு வந்து ரொம்பவே நல்லா சூப்பராக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஒரு பெரிய ஸ்விம்மிங் பூல் இதெல்லாம் கூட இருக்குது. பெரியவங்களும் வந்து குளிக்கலாம். எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா 20 ரிங்கிட் அந்த மாதிரி வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. இங்கே டிக்கெட் எடுத்துகிட்டு கொஞ்சம் நேரம் வந்து தசீம் குட்டியை குளிக்க வைக்கலாம் அப்படிங்கிறது தான் எங்களோட ஐடியா. அதுக்கு முன்னாடி வந்து நம்ம வீடை வந்து செக் அவுட் பண்ணிவிட்டு வரப்போ நேராகவே வந்து நம்ம இங்கே ஃபாரஸ்ட் சிட்டி உள்ளே வந்தாச்சு. வழியில் வேறு எங்கேயுமே வந்து போகலை. அதனால் எதுவுமே வந்து சாப்பிடாமல் வந்துட்டோம். ஃபஸ்ட்டு இங்கே வந்து நம்ம ஃபுட் ஏதாவது கிடைக்குதா அப்படின்னு தான் தேடி போகணும். நாங்கள் வந்து இங்கே தேடினப்போ எங்களுக்கு வந்து நம்ம ஃபுட்னு கிடைச்சது வந்து பார்த்திங்கன்னா அலீஸ் ரெஸ்டாரண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குது இங்கே. நம்ம இந்தியன் ஃபுட் வேணும்னா நம்ம அங்கே போய் சாப்பிட்லாம். அப்படி இல்லைன்னா மேரி ப்ரௌன், அதுக்கப்புறம் வந்து இன்னும் நிறையா ரெஸ்டாரண்ட்லாம் கூட இங்கே இருக்குது. அப்படியே இல்லைனாலும் நீங்கள் காரில் வரப்போவே வந்து வேறு எங்கேயாவது ரெஸ்டாரண்ட்டில் ஃபுட் ஏதாவது வாங்கிட்டு வந்து இந்த இடத்துல கூட வந்து வச்சு சாப்பிட்லாம். ஏன்னா வந்து இடம் வந்து அந்த அளவுக்கு அழகாக சூப்பராக இருக்குது. சாப்பிட்றதுக்குமே வந்து நல்லா வசதியாக இருக்கும். தசீம் குட்டிக்கு வந்து பீச்சில் குளிக்கிறதுனா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதனால் அவங்க அத்தா வளைச்சிட்டு ஃபஸ்ட்டு பீச்சுக்கு தான் வந்து அவர் போயிட்டுருக்கிறாரு. இங்கே வந்து இந்த குட்டியாக வந்து ஒரு தீம் பார்க், வாட்டர் பார்க் இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. அங்கே கூட வந்து அவருக்கு போகணுன்னு இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஆனால் அந்த கடலில் போய் குளிக்கிறதுக்கு அவ்வளோ ஆசைப்பட்டாங்க. இந்த பீச் வந்து பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குது. நிறைய பேர் வந்து ஃபுட்டெல்லாம் வாங்கி எடுத்துகிட்டு வந்து இங்கே கூட உட்காந்து சாப்பிட்டுட்ருக்குறாங்க. ஸோ ஃபாரஸ்ட் சிட்டியும் வந்து நல்லா சூப்பராக சுற்றி பார்த்தாச்சு. அங்கேயும் பீச்லேயும் வந்து குளிச்சுட்டு நாங்கள் வந்து கிளம்பி வந்துட்டோம். இப்போ நெக்ஸ்ட்டு நாங்கள் எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேல் தான் வந்து கிளம்பணும். அதுக்கு முன்னாடி இங்கே மலேசியாவில் இருக்கிற செக் பாயிண்ட் எங்கே இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தோம். இந்த இடத்துல தான் இருக்குது மலேசியா செக் பாயிண்ட். ஆல்ரெடி வந்து நாங்கள் ஒரு டைம் வந்து நாங்கள் சிங்கப்பூருக்கு இந்த வழியாக போயிருக்கிறோம். இருந்தாலும் எங்களுக்கு வந்து அந்தளவுக்கு ஞாபகம் இல்லை. அதாவது 2017 போனதுன்னு நினைக்கிறேன். ஸோ இதையும் வந்து பார்த்தாச்சு. பார்த்துட்டு நம்ம வந்து இங்கேருந்து கிளம்பிட்டோம். போகிற வழியிலேயே வந்து பார்த்திங்கன்னா தசீன் வந்து ரொம்ப பசிக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரேமன் தான் வந்து வாங்கி சாப்பிட்ருந்தாரு. அவ்வளோதான். இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா இதோட முடியுது. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் என்னோட அடுத்தடுத்த வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அஸ்ஸலாமு அலைக்கும்.